அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல்ல இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நாளில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள நவீன போர்க்கப்பல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கப்பல்கள் என்னென்ன அப்படின்னா உதயகிரி, ஹிமகிரி அப்படிங்கிற 2 போர்க்கப்பல்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது சாலையோர வியாபாரிகளுக்கான ஆத்ம நிர்பார் நிதி திட்டம் அப்படிங்கிறது எப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2020ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும். இது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த 50% வரி அப்படிங்கிறது எப்பொழுது அமலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 27, 2025. ஸோ ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்த டேட் பார்த்திங்கன்னா 50% வரி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இதற்காக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 28%, 12% இந்த ஜிஎஸ்டி ஸ்லாபை நீக்கிட்டு ஸோ 5%, 18% அப்படிங்கிற ஒரு வரி மட்டும்தான் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா நிறையா பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. நிறைய பொருட்களுக்கு 5% வரியும் குறைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதே மாதிரி லக்ஸுரிஸ் காரு, இந்த புகையிலை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு 40% வரி விதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அப்படிங்கிறது எப்பொழுது நடைமுறைக்கு வரும் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா ஜூலை 1, 2017 பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கும். இது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 101வது சட்ட திருத்தம் 2016 படி தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதனால் ஸோ நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்திருக்கும். இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இந்தியா காமன்வெல்த் போட்டியை எப்பொழுது நடத்தியிருப்பாங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா நடத்தியிருப்பாங்க. அடுத்தது 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இப்பொழுது எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எந்த மாவட்டத்தில் அமைய உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த 2வது ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ இங்கே 500 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ தற்போது எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து தான் பார்த்திங்கன்னா இப்பொழுது விண்கலங்கள் எல்லாமே விண்ணில் ஏவப்பட்டு வருது. அடுத்தது இந்தியா, பிஜு இந்த 2 நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தங்கள் எத்தனை கையெழுத்தாயிருக்குது அப்படின்னா 7 ஒப்பந்தங்கள் சமீபத்தில் கையெழுத்தாயிருக்குது. அடுத்தது கஜிகி அப்படிங்கிற புயல் எந்த நாட்டில் சமீபத்தில் வந்திருக்கும் அப்படின்னா வியட்நாம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் இந்த கஜிகி அப்படிங்கிற ஒரு புயல் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த புயல்களுக்கு பேர் வைக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது 2000ஆவது ஆண்டு முதல் பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்தது கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 6 நாட்கள் நடக்குது. எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், மே 1 தொழிலாளர் தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இது பொதுவாக எல்லா மாநிலங்களிலும் நடத்தப்பட்டு வருது இந்தியா முழுவதும். ஸோ தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம், அந்த நாளும் நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், இந்த 2 நாளும் சேர்த்து மொத்தம் 6 நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. அடுத்தது இந்திய விண்வெளி நிலையத்தை அமைக்கும் பணியை எந்த ஆண்டிற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா நமக்குன்னு தனியாக பார்த்திங்கன்னா ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கு பேர் பார்த்திங்கன்னா பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2035ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள்
அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ரேவதி மற்றும் விஜயலக்ஷ்மி இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாசிரியர் விருது வந்து வாங்குகிறாங்க. அதே மாதிரி செப்டம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஆசிரியர் தினம். அதே மாதிரி அக்டோபர் 5 என்ன அப்படின்னா உலக ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. செப்டம்பர் 5 அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவருடைய பிறந்த தினத்தை தான் ஆசிரியர் தினமாக நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வர்றோம். அடுத்தது புதிய வருமான வரி சட்டம் 2025 எந்த ஆண்டு அமல்படுத்த போகிறாங்க அப்படின்னா 2026லேருந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்த போகிறாங்க. ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது எந்த மாதத்துலேருந்து எந்த மந்த் வரைக்கும் அப்படின்னா அதாவது ஏப்ரல் 1லிருந்து மார்ச் 31. ஸோ இதைத்தான் வந்து ஒரு நிதியாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது உச்சநீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க. ஸோ 34 தலைமை நீதிபதியோடு சேர்த்து 33 + 1. இந்தியா வந்து சுதந்திரத்தின் போது எத்தனை நீதிபதிகள் இருந்திருப்பாங்க அப்படின்னா 7 + 1 அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்திருப்பாங்க. 7 நீதிபதிகள் ஒரு தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லி மொத்தம் 8 பேர் இருந்திருப்பாங்க. உச்சநீதிமன்றம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜனவரி 28, 1950 தான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்தது பரந்தூர் விமான நிலையம் அமையுள்ள மாநிலம் கேட்டிருக்கிறேன். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான், சென்னைக்கு பக்கத்தில். அடுத்து இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நாராயணன் அப்படிங்கிறவர் தான், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இந்த ஆண்டுக்கான அப்துல் கலாம் விருது கூட இவர் வந்து வாங்கியிருக்கிறார், இஸ்ரோ தலைவரான நாராயணன். அதே மாதிரி இதற்கு முன்னாடி சோம்நாத் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார், அவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்தது சந்திராயன் 3 வந்து விண்ணில் ஏவப்பட்ட போது யார் வந்து இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிவன் அவர்கள் வந்து இருந்திருப்பார். அடுத்தது 8வது அட்டவணையில் இடம்பெறாத மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பில் அட்டவணை 8 வந்து பார்த்திங்கன்னா 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதில் ஆங்கிலம் வந்து கிடையாது. மற்ற எல்லா மொழிகளும் நிறையா மொழிகள் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி நிறையா மொழிகள் இருக்குது. 22 மொழிகள் இருக்குது. ஆனால் ஆங்கிலம் வந்து கிடையாது. ஆரம்பத்தில் 14 மொழிகள் இருந்திருக்கும். ஸோ 15வது மொழியாக சிந்தி மொழி அப்படிங்கிறத வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் 21வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 71வது சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 92வது சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக மீதி இருக்கக்கூடிய மொழிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். மீதி 8 மொழிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ மொத்தம் 22 மொழிகள் தற்போது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது. அடுத்தது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 348 வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 343லேருந்து 351 வரைக்கும் சொல்லியிருக்கோம். அதில் 348 தான் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது ஆங்கிலம் மட்டுமே ஆட்சி மொழியாக கொண்ட இந்திய மாநிலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா மேகாலயாலையும் நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் தான் வந்து ஆட்சி மொழியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலம் ரெண்டுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த 3 மாநிலங்களில் ஆங்கிலம் மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்குது. அடுத்தது சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திராயன் 1னுடைய திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான். இந்த சந்திராயன் 1 அப்படிங்கிறது எப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டிருக்கும் அப்படின்னா அக்டோபர் 22, 2008 வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். ஸோ இந்த சந்திராயன் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான மூலக்கூறுகளை வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்கும். அதற்கப்புறம் சந்திராயன் 2 வந்து திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. வனிதா முத்தையா அப்படிங்கிறவங்க, இவங்களும் தமிழர் தான். ஸோ இது வந்து எப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜூலை 22, 2019 வந்து விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். ஜூலை 22, 2019 விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். அடுத்தது சந்திராயன் 3 அப்படிங்கிறது எப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜூலை 14, 2023 விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். இதனுடைய திட்ட இயக்குனர் யாருன்னா வீரமுத்துவேல். ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸாக வந்து நிலவினுடைய தென்துருவத்தில் வந்து தரையிறங்கியிருக்கும். ஸோ இந்த தரையிறங்கினது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 23, 2023 நிலவில் தரையிறங்கியிருக்கும்.
ஸோ இந்த தினத்தை வந்து தேசிய விண்வெளி தினமாக நம்ம இந்தியாவில் வந்து தற்போது வந்து கொண்டாடிட்டு வர்றோம்.